வணக்கங்க. இன்னைக்கு ஜெயரேகா சேனலில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா அருள்மிகு ஸ்ரீ ஸ்தல சயன பெருமாள் கோவில் மாமல்லபுரத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இந்த கோவில் மாமல்லபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த ஸ்தல சயன பெருமாள் கோவில். இந்த கோவிலோட முக்கியமான சிறப்புன்னு பார்த்திங்கன்னா நிலம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு கோவில் தான் இந்த ஸ்தல சயன பெருமாள் கோவில். என்ன நிலப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை தீர்க்கக்கூடிய ஒரு கோவில் தாங்க இந்த பெருமாள் கோவில். இது 108 திவ்ய தேசத்தில் 63வது ஸ்தலமாக புகழ்பெற்று விளங்குதுங்க இந்த கோவில். நிறைய பேர் மகாபலிபுரத்துக்கு நிறைய முறை வந்திருப்போம். ஆனால் இந்த கோவிலை பார்க்காம இருந்தீங்கன்னா, இதுவரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா கூட இதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக இந்த கோவிலை பாருங்கள். ஏன்னா ரொம்பவே பக்கத்துலேயே இருக்குது இந்த மாமல்லபுரத்துக்கு. ஸோ மறக்காமல் இந்த கோவில் போங்க. ஏன்னா அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலுங்க. 14வது நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு காலத்தில் விஜயநகர மாமன்னர் பராங்குசன் தான் இந்த கோவிலை கட்டி முடிச்சிருக்காரு. இந்த கோவிலை கட்டி 2000 வருடங்கள் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போனா பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு ஒரு பழமையான கோவில். ரங்கநாதர் பாருங்கள் படுத்த நிலையில் இருக்கார். ஆதிசேஷன் இல்லாமல் படுத்த நிலையில் இருக்கார். இந்த கோவிலை 1957வது வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1997 கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இப்போ கடைசியாக 2024 பிப்ரவரி 1 கோலாகலமாக கும்பாபிஷேகம் பண்ணாங்கங்க. இப்போ கோவிலில் பிரம்மோற்சவம் நடக்குதுங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கோவிலை கட்டி ரொம்ப வருடங்கள் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு பல்லவ மன்னர்கள் தங்களோட ஆட்சி காலத்தில் சிவனும் விஷ்ணுவும் ஒன்றாக அமைஞ்சிருக்க கடற்கரை கோவிலை தான் கட்டினாங்க. அந்த கோவிலை தான் ஆழ்வார்களும் மங்களாசாசனம் செஞ்சாங்க. பூஜை வழிபாடுகள் எல்லாமே நடத்தினாங்க. ஆனால் அந்த இருக்க இயற்கை சீற்றத்தாலையும் கடல் கொந்தளிப்புனாலையும் அந்த கோவில் ரொம்பவே சிதிலம் அடைஞ்ச நிலையில தான் இந்த கோவிலோட அங்கே இருக்கிறத விட அதை விட சிறப்பாக ஒரு கோவிலை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலோட இந்த இடத்துல மைய பகுதியிலேயே ஸ்தல சயன பெருமாளுக்கு இங்கே கோவிலை கட்டினாங்கங்க. இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறையால் நிர்வகிக்கப்படுதுங்க. காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்குமோ, மாலையில் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்குமோ இந்த கோவில் திறந்திருக்கோங்க. இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்சவ பெருமாள் கையில் தாமரை மலரோடு இருக்கிற ஒரே திருத்தலம் இந்த கோவில் தாங்க. இந்த திருக்கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா தான் ரொம்ப ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்கிறாங்க. அந்த சித்திரை பிரம்மோற்சவத்தில் தான் நான் இந்த வீடியோவே உங்களுக்கு எடுக்கிறேன். ஸோ மிக சிறப்பான ஒரு நன்னாளில் தான் நான் இந்த கோவிலுக்கும் போயிருக்கேன். மாசி மகம் அப்படின்ற நாளில் இந்த தலத்தில் இருக்கிற அந்த குளத்தில் நீராடினோன்னா ராமேஸ்வரத்தில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் உள்ள இறைவரை உலகுய்ய நின்ற பெருமாள்னு சொல்கிறாங்க. இறைவிய நிலமங்கை நாச்சியார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்தலமரம் புன்னை மரம், தீர்த்தம் புண்டரிக புஷ்கரணி அப்படின்னு சொல்கிறாங்க. 12 ஆழ்வார்களால் ஒருவரான பூதத்தாழ்வார் இங்கு தோன்றியதால் பூதத்தாழ்வார் அவதரித்த ஸ்தலம் அப்படின்ற புகழும் இந்த ஆலயத்திற்கு உண்டுங்க. இந்த கோவிலில் ஆழ்வார்கள் சன்னதியே தனித்தனியாக வச்சுருக்காங்கங்க. இந்த கோவிலில் சிறப்பு மூலஸ்தானத்தில் ரங்கநாதர், அதாவது ஸ்தல சயன பெருமாள் 4 திருக்கரங்களோட பூதேவி ஸ்ரீதேவி இல்லாமல் படுத்த நிலையில், ஆதிசேஷன் கூட இல்லாமல் படுத்த நிலையில் வேறு எங்குமே இல்லாத எளிமையான திருக்கோலத்தில் சயன கோலத்தில் காட்சியளிக்கிறது ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவியோட இருக்காருங்க.
இவர் வந்து நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிறாருங்க. படுத்த நிலையில் இருக்க பெருமாள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆதிசேஷனில் தான் பெருமாள் படுத்துட்டு இருப்பார். பூதேவி ஸ்ரீதேவி இருப்பாங்க. இங்கே பூதேவி ஸ்ரீதேவியும் கிடையாது, ஆதிசேஷனும் கிடையாது. வெறும் தலையில் கையை வச்சுட்டு ஒரு சயன கோலத்தில் படுத்துட்ருக்காரு. அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தோற்றம். அதுவும் இல்லாமல் இந்த பெருமாள் தன்னோட வலது கரத்தை தன்னோட மார்பின் மீது உபதேச முத்திரையாக வச்சுருக்காரு. இதனால் இந்த தலத்தில் உள்ள பெருமாளை தரிசித்தோன்னா திருப்பார்கடலில் இருக்க வைகுண்டநாதனையே தரிசித்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்கணுன்னா நிலமங்கை தாயாரை பற்றி தான் பேசணும். நிலத்தை வந்து பொறுமைக்கு உதாரணமாக சொல்லுவாங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. பொறுமை கடலினும் பெருமை கடலினும் பெரிதுன்னெலாம் சொல்லுவாங்க. அந்த பொறுமையின் சின்னமாக தான் எழுந்தருளி இருக்காங்க இந்த நிலமங்கை நாச்சியார். இந்த அன்னையை நம்ம ஆராதிச்சோன்னா மிக சிறந்த பலன் கொடுப்பாங்க. நிலம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இவங்க இந்த நிலமங்கை தாயார் தீர்த்து வைப்பாங்க அப்படின்றது நம்பிக்கை. இங்கே வந்து இந்த கோவிலில் வந்து நிலமங்கை தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்கிறாங்க. அந்த குங்குமத்தை நம்ம நெத்தியில் வச்சுட்டு வீட்டின் நிலவாசப்படியில் வச்சிட்டோம்னா நம்மளோட நில பிரச்சனை நிச்சயமாக தீரும், நம்மளோட சந்தோஷம் பெருகும்னு சொல்கிறாங்க. அதனால் நிலப்பிரச்சனை உள்ளவங்க அத்தனை பேருமே இந்த கோவிலுக்கு வரலாம். அதாவது புதுசாக நீங்கள் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், அதாவது வாங்குகிற வீடு வந்து நிலைக்கணும், அது ரொம்ப முக்கியங்க. நம்ம வாங்குகிற வீடு நம்மளையும் தாண்டி நம்மளோட சந்ததியும் தாண்டி அது நிலைக்கணும். அந்த மாதிரி எப்போவுமே நம்மளோட வீடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நம்ம அப்படி தான் நினைப்போம். ஸோ நிறைய பேர் பணம் இருந்து கூட வீடு கட்ட முடியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க, பணம் இல்லாமல் வீடு கட்டாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாமே இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து பாருங்க. கண்டிப்பாக உங்களோட நில பிரச்சனைகளை தீரும். நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வீடு மனை எல்லாமே வாங்குவீங்க. பிரச்சனை இல்லாத ஒரு மனையாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கற்களை எல்லாம் காவியமாக இருக்கிற இந்த கலைநகரத்தை மாமல்லபுரத்துக்கு நீங்கள் மாமல்லபுரமும் பார்த்தா மாதிரி ஆச்சு, இந்த கோவிலையும் பார்த்தா மாதிரி ஆச்சு. ஸோ அனைவரும் வந்து இந்த ஸ்தல சயன பெருமாளை பாருங்கள். ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க. இப்படி ஒரு கோலத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆதிசேஷனும் இல்லாமல் ஸ்ரீதேவி பூதேவியும் இல்லாமல் கையை மட்டும் தலையில் வச்சுட்டு ரொம்பவே அழகாக படுத்துட்ருக்காரு. அது பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து சயன கோலத்தில் இருக்க பெருமாளை பார்க்குறது ரொம்பவே பிடிக்கும். எனக்கும் அப்படி தாங்க. எந்த பெருமாளை பார்த்தாலும் சயன பெருமாள் கோலத்தில் இருக்க பெருமாளை ரொம்ப ரசித்து பார்ப்பேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் பிடிச்சவங்க நிச்சயமாக கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, இந்த கோவிலை நான் உங்களுக்கு சுற்றி காட்டிட்டேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.